ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 3 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் 8508000444. அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன் வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். இப்பொழுது ஒரு நிமிடம் நாம் தலை தாழ்த்தி ஜெபித்து இந்த வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான இந்த வேளை எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தையிலே அற்புதம் உண்டு. இசப்பா, உம்முடைய வார்த்தையினால் இந்த காலை வேளையிலே எங்களை திருப்தியாக்குவீராக ராஜா, திருப்தியாக்குவீராக. என்னை மறைத்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய வார்த்தையை நீர் மக்களுக்கு அருளி செய்யும். ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாட்களிலே நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது சுனேமியாளை குறித்து சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நினைக்கலாம், அவள் பெண், இதில் லேடிஸ் மீட்டிங்கில் பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது இல்லை, இந்த குணங்கள், இந்த சுனேமியால் இடத்திலே காணப்பட்ட குணங்கள் எல்லாருக்கும் தேவை. ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. ஆகையினாலே இந்த நாளிலே நாம் சுனேமியாளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இந்த சுனேம், இதை குறித்து 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த சுனேமியாளை குறித்த காரியங்கள் மிக அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. சுனேம் என்றால் என்ன தெரியுமா? அது ஒரு இடத்தின், ஒரு ஊரின் பெயர். அந்த ஊரின் பெயர் சுனேம். அந்த ஊர் இசக்கார் கோத்திரத்துக்கு ஆண்டவர் வாக்களித்த ஒரு இடம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, சுனேம் என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் என்னன்னா டபுள் ரெஸ்டிங் பிளேஸ், அதாவது இளைப்பாறுதலின் இடம், அதாவது இளைப்பாறுதலுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம். அது டபுள் ரெஸ்டிங் பிளேஸ். அந்த சுனேம் என்றாலே ஒரு இளைப்பாறுதலின் இடம் என்று அது அர்த்தம் சொல்லப்படுகிறது. இந்த சுனேம் என்கிற ஊர் இந்த நாளிலேயும் கூட அது இருக்குது.
அதனுடைய பெயர் இந்த நாளில் சுலாம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சுனைமியாள் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது அவளை குறித்து பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவள் ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. அவளுடைய பெயர் என்ன என்று பைபிளிலே சொல்லப்படவில்லை, அவளுடைய பெயர் கூறப்படவில்லை. ஆனால் அவள் ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அதாவது அவள் தன்னுடைய ஊரின் பெயராலேயே அவள் அழைக்கப்படுகிறாள். சுனேம் ஊரை சேர்ந்ததின் காரணமாக அவளுக்கு பெயர் சுனேமியாள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அவளுடைய காரியங்கள் என்னவென்றால், அவளுக்கு பிள்ளை இல்லை, குழந்தை இல்லை. அவளுடைய ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அவர் பெரிய வயதுள்ளவராய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இதுதான் அவளுடைய ஒரு வாழ்க்கையினுடைய குறிப்பு என்று நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சுனைமேலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போவது என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அவளுடைய குணங்களில் ஒரு 7 குணங்கள் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது பார்த்தோம் என்றால், அவள் தேவ மனிதர்களை உபசரிக்கிற ஒரு குணம் படைத்தவளாக அவள் காணப்பட்டாள். அவளுக்குள் காணப்பட்ட ஒரு சுபாவம் என்னவென்றால், உபசரிக்கிற ஒரு குணம். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பாருங்கள், எலிசா அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் எங்கு வசித்து வந்தார் என்றால், கர்மேல் பர்வதத்திலே அவர் வசித்து வந்தார். இந்த சூனேம் என்கிற ஊருக்கு அடிக்கடி அவர் ஊழியம் செய்யும்படியாக அவர் வருவார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அப்பொழுது நிறைய மக்கள் அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல சென்று அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்பார்கள். அவர் அந்த மக்களுக்கு அவர் ஆண்டவருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்து வந்தார். அப்போ எல்லாரும் அந்த சூனேம் ஊருக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எலிசா வந்திருக்கிறாரா, எல்லாரும் ஓடுவாங்க அவர் பக்கத்தில். அவர் அந்த கர்மேல் பர்வதத்தை சென்டராக வைத்து அவர் கீழே இறங்கி வருவார். பர்வதம் ரொம்ப உயரமானது. கிட்டத்தட்ட அது 1700 அடி உயரம் உள்ள ஒரு கர்மேல் பர்வதம். அங்கிருந்து அவங்க இறங்கி வருவாங்க. அவர் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு கேயாசி இருக்கிறார். அந்த 2 பேரும் எப்பவுமே இறங்கி வருவாங்க, வந்து ஒவ்வொரு இடமா சொல்லுவாங்க. அவங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்திருக்கிறாங்க. இப்படியாக சூனேம் ஊருக்கு வரும் பொழுதெல்லாம் நிறைய பேர் போவாங்களாம், போய் பேசுறதற்கு. அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க போவாங்களாம். ஆனால் பாருங்க, இந்த ஒரு நாளில் அந்த சூனேமியாளுக்கு அவளுடைய உள்ளத்தில் ஏவப்படுகிறாள். என்ன, ஐயோ, இந்த தேவனுடைய மனுஷன் எவ்வளவு தூரம் அவங்க டிராவல் பண்ணி வந்து நமக்காக இவ்வளோ தூரம் அவங்க பிரயாசப்படுறாங்க. இந்த தேவ மனிதன் எத்தனை இடத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பார். நம்ம இடத்துல வரும் பொழுதாவது அவருக்கு ஏதாவது நம்ம உபசரிக்க வேண்டாமா? ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். அவள் உள்ளத்துக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. அவள் ஒரு நல்ல உபசரிக்கிற குணம் படைத்தவளாக இருந்தாள். அவள் போய் எலிசாவை அழைக்கிறாள். என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன், கொஞ்சம் தங்கி இளைப்பாரி செல்லலாமே. அந்த ஊழியக்காரரை தன் வீட்டுக்கு அழைத்து எப்பொழுதும் அவள் போஜனம் கொடுக்கிறாள். எப்போ வந்தாலும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, எங்க வீடு உங்களுக்காக திறந்திருக்கும், நான் உங்களுக்கு போஜனம் தருவேன் என்று அவள் சொல்லி வருந்தி கேட்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவள் போஜனம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நாம் நிச்சயமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவங்களை நம்ம வீட்டுக்கு அழைக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் போஜனம் கொடுக்க வேண்டும். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமல் போக மாட்டான் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நம்முடைய வீடுகளை சுற்றி
நம்முடைய இடத்துல எத்தனை ஊழியக்காரங்க வருகிறாங்க, அவங்களை நாம் நம் வீட்டுக்கு அழைக்கிறோமா? எத்தனையோ ஜபிக்கிற அம்மாமாரு சுற்றி கொண்டு இருப்பாங்க, அவங்களை நாம் அழைக்கிறோமா? அவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க, ஒரு டீ குடிங்க, சாப்பிட்டீங்களா, ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாமே. நம்முடைய போதகர்களை அழைத்து வீட்டில் நம்ம சாப்பாடு கொடுக்கலாமே. இந்த போஷிக்கிற ஒரு குணம் அந்த சுனேமியாளுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த போஷிக்கிற குணம் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆதியாகமத்தில் 18வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் அவங்க வீட்டுக்கு, ஆபிரகாம் சாராள் அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை 3 புருஷர்கள் போனாங்க. அந்த 3 புருஷர்களை பார்த்தது தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த கெஸ்ட், இவங்களை நல்லா உபசரித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாம் என்ன செய்கிறார், சாராள்கிட்ட போய் சொல்றாரு, நீ மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அவங்களுக்கு விரைவாக நீ ரொட்டி செய் என்று சொல்லிவிட்டு நான் போய் சீக்கிரத்தில் ஒரு கிடாவை அடித்து நான் மட்டன் செஞ்சு நான் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அவரும் போய் நல்ல ஒரு மட்டனை எடுத்து அவர் சமைத்து கொண்டு வந்தாங்க, வந்து கொடுக்குறாங்க. பாருங்க, அவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகிறாங்க. அந்த 3 பேர் சாப்பிட்டு திருப்தி ஆயிட்டு சும்மா விட்டுட்டு போகலை. பாருங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்கள ஆபிரகாமையும் சாராளையும் ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி சென்றாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை அன்றைக்கு அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆண்டவர் எங்களுக்கு குழந்தை தருகிறார், நாம் அந்நியரை உபசரிக்க வேண்டும். பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு. அன்றைக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு வந்த 3 புருஷர்கள் யார்? தேவ தூதர்கள் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ள குறைய மாற்றி அவங்களுக்கு அழகா ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி அவர்கள் ஆசீர்வதித்து சென்றார்கள். பாருங்க, அந்த உபசரிக்கிற ஒரு குணம் நமக்கு இருந்ததென்றால் நாம் அறியாமலும் நாம் தேவ தூதர்களை கூட நாம் உபசரிப்போமா? நாம் அவர்களுக்கு ஊழியக்காரர்களை உபசரிக்கும் பொழுது அவங்களுடைய பிளெஸ்ஸிங், அவங்க நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க ஆண்டவருடைய நாமத்தில். அந்த ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் வந்து இறங்கும். என்னுடைய தாயார் கூட அப்படித்தான். எங்களுடைய சபையில், மடத்துவளை சபையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஊழியக்காரங்க, கன்வென்ஷன் மீட்டிங், சில நேரங்களில் சில சண்டேயில் வருவாங்க, சில நேரங்களில் கன்வென்ஷன் மீட்டிங்லலாம் வர்றவங்க அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படியாவது ஒரு நேரம் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துறணும்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்கள கூப்பிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்காக ஜெபித்து நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு அந்த நல்ல எண்ணத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது மட்டுமல்ல, சில ஊழியக்காரங்க ரெகுலராக மந்த்லி ஒன்ஸ் வருகிற ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா அந்த டீச்சர் வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து அது மட்டும் சும்மா விட மாட்டாங்க, ஒரு காணிக்கையும் தந்து அனுப்புவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு எப்பொழுதுமே ஊழியக்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. சில பாட்டிமார் அவங்க ஜெபம் பண்ணுறதுக்குன்னு வருவாங்க, எல்லாரையும் எங்கள் அம்மா உபசரிப்பாங்க. அது மட்டுமல்ல, எங்கள் தெருவில் யாராவது ஏழை எளியவங்க, யாரால் ஒதுக்கப்பட்டவங்க, குடும்பத்தினால் தள்ளப்பட்டவங்க, சாப்பாடு இல்லாமல் வந்து எங்கள் வீட்டு வாசல் பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு துணி கொடுப்பாங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் நல்லா பேசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணி எங்கள் அம்மா அனுப்பி விடுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு இருந்திருக்கிறோம். பாருங்க, அதே எங்கள் அம்மாவுடைய அந்த குணங்கள் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். எங்களுக்கும் அதே ஒரு சுபாவம். ஊழியக்காரங்களா அவங்கள மதிக்கணும், ஊழியக்காரங்களா அவங்களுக்கு போஷிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். அவங்க நம்மளை மனதார பிளஸ் பண்ணி போவாங்களே, அந்த பிளஸ்ஸிங்
ரொம்ப பெரியது. அப்படிப்பட்ட ஒரு blessing தான் சுனேமியாளுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அந்த சுனேமியாள் எலிசாவை வருந்தி வீட்டுக்கு அழைத்து நல்ல போஜனம் கொடுத்து, எப்பொழுது வந்தாலும் என் வீட்டுக்கு வந்து இளைப்பாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போங்க. சூனேம் என்றாலே ரெஸ்டிங் பிளேஸ் தான். அந்த எலிசாவுக்கு அப்படியாக இந்த சுனேமியாள் செய்து கொடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு குணம், சுனேமியாளுக்கு இருந்த குணம் என்னவென்று பார்த்தால், வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பாருங்கள் எவ்வளவு அழகாக அந்த சுனேமியாள் அந்த ஊழியரை அழைத்து உபசரித்தது மட்டுமல்ல, அவளுடைய உள்ளத்துல எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்குது, இந்த ஊழியர் எப்பொழுது இந்த பக்கம் வந்தாலும் அவர் நம்முடைய வீட்டுல அழகாக வந்து தங்கி அவருக்கு இளைப்பாறுவதற்கு ஒரு இடம் கொடுக்கலாமா என்று சொல்லி அவள் உள்ளத்துல ரொம்ப வாஞ்சை. அப்போ அவள் தன்னுடைய அந்த வயதான அந்த கணவரிடத்துல போய் சொல்றா. என்ன சொல்ற பாருங்க, நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற அந்த தேவனுடைய மனுஷன் எலிசா இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இதுல என்னன்னு சொன்னா, ஊழியக்காரங்களுக்கு நல்ல கனத்தை கொடுக்கிற ஒரு ஸ்திரீ, ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கிற ஒரு ஸ்திரீ. அந்த ஊழியக்காரன் வந்து நம்ம வீட்டில் சும்மா வந்து ஒரு நேரம் சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த கட்டில் படுத்துட்டு அப்படியே எழும்பி போகிறது நல்லா இல்லை. அவங்கள கனப்படுத்தணும், அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுக்கணும். அவங்க எப்போ வந்தாலும் அந்த ரூமில் வந்து அவங்க தங்கி இளைப்பாரி செல்லட்டும். அவங்கள கனப்படுத்த வேணும். ஊழியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட அந்த சுனேமியாள் அவள் தன்னுடைய கணவரிடத்துல போய் கேட்கிறாள், நம்மிடத்தில் வருகிறவர் பரிசுத்தவான். எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறாங்க பாருங்க. அவர் தேவனுடைய மனுஷன், அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இன்னைக்கு நம்மை பார்த்து மற்றவங்க சொல்லணும், இவங்க பரிசுத்தவான். ஹல்லேலூயா. பாருங்க எலிசாவுடைய சாட்சியை பாருங்க. அவர் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லி இந்த ஸ்திரீ சாட்சி சொல்லுகிறாள். தன்னுடைய புருஷனிடத்துல சொல்றாள், இவர் பரிசுத்தவான். அவரை கனப்படுத்துகிறாள், அவரை உயர்த்தி பேசுகிறாள். இவர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லுகிறாள். இவருக்கு நாம் செப்பரேட்டா ஒரு வீடு, மேல் வீட்டு அறையை கட்டி கொடுப்போம். நம்மிடத்தில் எவ்வளவு பணம் இருக்குது, ஒரு மேல் வீட்டு அறையை அவருக்காக கட்டுவோம். அதிலே ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு காட், அது மட்டுமல்லாமல் ஒரு குத்து விளக்கு, எல்லா வசதிகளும் செய்து மிக நேர்த்தியாக அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கணவரிடத்துல கேட்கிறாள். அவரும் சரி என்று சொல்லி அவங்க 2 பேரும் சம்மதித்து அழகாக நேர்த்தியாக ஒரு பிளேஸை அவங்க கட்டி அதை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். பாருங்களேன், ஊழியக்காரர்களை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். அவங்க எப்பொழுதெல்லாம் சுனேமுக்கு வருவாங்களோ அப்போ அவங்களுக்கு தெரியும், இங்கே நமக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது, இங்கே ஒரு அழகான ஒரு வீடு நமக்கு இருக்குது. அதில் அவங்க யாருமே போக மாட்டாங்க. அந்த மேல் வீடு கட்டுனாங்கல்ல, அதில் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அது தேவனுடைய மனுஷனுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக கட்டப்பட்ட ஒரு அறை. அந்த அறையில் யாரும் போக மாட்டாங்க. எலிசாவும் அவங்க உடைய அந்த ஒர்க் பண்ணுற கூட வர வேலை பார்க்கிற அந்த கேயாசி, உதவியாக இருக்கிற அந்த கேயாசி, இந்த 2 பேர் மாத்திரம்தான் போவாங்க. அங்கே போயிட்டாங்கன்னா அந்த ரூமை பூட்டிடுவாங்க. அது பரிசுத்தமான ஒரு பிளேஸ், பரிசுத்தவான்கள் தங்குகிற ஒரு இடம் என்று சொல்லி அதை அவள் செப்பரேட் பண்ணி அவள் ஆண்டவருக்கு கனத்தை கொடுத்தாள். பாருங்க, ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற கனம் அது கர்த்தருக்கு செய்கிற ஒரு கனம். நாம் நினைக்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரரை நம்ம கனப்படுத்தி இருக்கிறோமா? எதை செய்தாலும்
அது நம்ம கர்த்தருக்கே செய்கிறோம்னு சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, நான் ஊழியக்காரனுக்கு செய்கிற ஒவ்வொரு காரியம் அது ஆண்டவருக்கு செய்ததற்கு சமம். அவள் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஒரு வீடை, ஒரு ரூமை செப்பரேட் பண்ணி கொடுத்திருக்கிறாள். பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டிலையும் கூட ஆண்டவருக்குன்னு சொல்லி ஒரு இடத்தை நாம் ஒதுக்கி கொடுப்போமா? அந்த இடத்துல நாம் எப்பொழுதும் ஜெபிப்போமா? அந்த இடத்துல ஆண்டவர் எப்பொழுதும் வந்து இருப்பார். நம்ம அந்த இடத்துல போய் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சை. நம்முடைய வீட்டிலையும் கூட ஒரு இடத்தை நம்ம ஒதுக்கி அது ஆண்டவருக்காக அந்த இடம்னு சொல்லி நம்ம அப்படி செய்யும் பொழுது அந்த இடத்துல விசேஷமான ஒரு அபிஷேகம் அந்த இடத்துல இறங்குறத நம்ம பார்க்க முடியும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டரான ஒரு இடம், மெயின் ஹாலில் சென்டரான ஒரு இடத்துல அந்த வீடை கட்டி பிரதிஷ்டை பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே நாங்கள் வந்து முதல் நாள்லையே ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த முதல் நாளில் நான் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணினேன். இங்கே தான் குஜராத்தில், ஆண்டவரே இந்த வீட்டில் நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் இங்கே தங்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ராத்திரியில் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த வீட்டில் அந்த சென்டரில் அப்படியே தோன்றினார். அப்படியே மேலேருந்து அந்த செவுரு மேலேருந்து கீழே வரைக்கும் ஆண்டவர் நிற்கிறார். அவருடைய தலை மேலே இருக்குது, கீழே கால், அப்படியே அவ்வளவு ஹைட்டாக தெரிகிறார் ஆண்டவர். எங்கள் வீடு முழுவதும் நிரம்பின மாதிரி நிற்காங்க ஆண்டவர் ஜீசஸ். அந்த காட்சி எனக்கு இன்றைக்கும் மறக்காது. பிரதிஷ்டை பண்ணினதுக்கு பிறகு இல்லை, பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஒரு 1 வீக்குக்கு முந்தியே நான் ஜெபிக்கும் பொழுது, முதல்ல எங்கள் வீட்டில் பிரதிஷ்டைக்கு முந்தி ஒரு ஆல் நைட் ப்ரேயர் வச்சுட்டேன். நான் எல்லா ஊழியக்காரிகளை, ஆஃபீஸ் ஸ்டாஃப் பெண்களை கூப்பிட்டு ஒரு ஆல் நைட் ப்ரேயர் ஃபஸ்ட்டு வச்சுட்டோம். அதுக்கு பிறகு தான் பிரதிஷ்டை பண்ணோம். அந்த நாளில் தான் இந்த தரிசனம் கிடைச்சது. அப்படியே ஆண்டவர் வந்து நிற்காரு. எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நைட்டில் அந்த இடத்துல தான் நான் போய் ஜெபம் பண்ணுவேன். அந்த இடத்துல அந்த கரெக்டான எனக்கு ஒரு சேர் இருக்கும். அந்த சேருக்கு ஆப்போசிட்டில் தான் ஆண்டவர் நின்னார். அந்த சேரு எப்பொழுதும் அந்த இடத்துல தான் இருந்து இப்பவும் நான் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அப்படி எப்பெல்லாம் நான் நைட்டில் டெய்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அதில் நிற்கிற மாதிரியே எனக்கு தெரியும். நான் அப்படி விசுவாசித்து ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் தானப்பா இங்கே தானப்பா இருக்கிறீங்க அப்படி நான் சொல்லுவேன். இன்னைக்கு சுனேமியாள் அந்த ஊழியக்காரரை கனப்படுத்தி அவர் என் வீட்டில் தங்க வேண்டும் ஒரு ரூமை கட்டி கொடுத்தால், இன்னைக்கு ஆண்டவர் நம் வீட்டில் தங்க வேண்டும். பிரியமானவர்களே, வருந்தி அழைத்து கொண்டாள், வாங்க நான் கட்டி தர்றேன். ஒருவேளை நமக்கு நிறைய வசதிகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சின்ன பிளேஸ், இப்போதான் எங்களுக்கு இந்த பெரிய வீடு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பேய் பங்களால் ஊழியம் செஞ்ச நாட்களில் கூட எங்களுடைய ஆஃபீஸ் ரூம் ரொம்ப குட்டி, 5x5, அவ்வளோதான், சின்ன பிளேஸ். அதுதான் ஜெப ரூமும். ஜெபம் வந்து காலையிலே பண்ணிடுவேன், இல்லைன்னா நைட்டில் போய் பண்ணுவேன். மற்ற நேரம்லாம் ஆஃபீஸ் செயல்படும். அந்த சின்ன ரூமை பூட்டிடுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில ஊழியக்காரர் வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் அந்த ரூமை பூட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், 3 hours கழித்து தான் வெளியே வருவாங்க. இன்னைக்கு பார்க்க முடியாது, சரி போகலாம், நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு நினைப்பாங்க. இந்த அளவுக்கு அந்த குட்டி ரூம்லையும் கூட நான் ஜெபம் பண்ணியே தீருவேன். ஏதாவது ஒரு இடத்தை ஆண்டவருக்காக நம்ம ஒதுக்கி அந்த இடத்துல ஜெபம் பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சுனேமியாள் அவள் ஒரு அழகாக புது இடத்தை கட்டி அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தாள். அதுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க, ஊழியக்காரங்க மட்டும் வந்து தங்கி கொண்டு போவாங்க. இப்படியாக அவளுடைய நல்ல குணத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஊழியக்காரரை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவங்கள உயர்த்தி வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 3வது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால்,
அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாள் என்றால், அவள் தன்னுடைய குறைகளை யாரிடத்திலும் சொல்ல மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு சுபாவம். பாருங்க, இப்போ நம்ம வாசிக்கலாம். 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, குறையே பேசாத ஒரு ஸ்திரீ. இப்ப எலிசாவுக்கு என்னன்னு சொன்னா, எவ்வளோ நாள் நம்மளை கூப்பிட்டு உபசரிச்சா, அது மட்டுமல்ல ஒரு ரூமையே கட்டி கொடுத்துட்டா, எல்லாவற்றையும் நல்லா செஞ்சு கொடுத்து நம்மளை நல்லா கவனிச்சுக்கிடுறாளே. வர்றப்ப போறப்பெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நேர்த்தியாக சாப்பாடு கிடைக்கி, நல்ல தங்குறதுக்கு இளைப்பாறுதலுக்கு இடம் கிடைக்குது. இவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை ஏற்பட்டது. எலிசாவுக்கு எப்படியாயிலும் இந்த ஸ்திரீக்கு நான் ஏதாவது செய்யணும், ஏதாவது உதவி செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை அவர் அறியும்படியாக கேயாசியை அனுப்புகிறார். நம்ம நாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை கனப்படுத்தும் பொழுது, அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, அவர் விசாரிக்கும்படியாய் அனுப்புகிறார். கேயாசி, நீ போய் பார், அந்த ஸ்திரீ இடத்துல கேள், உனக்கு என்ன வேணும்? நீ இவ்வளவா எங்களை உபசரிக்கிறாயே, உனக்கு ஏதாவது வேண்டுமா? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எலிசா கேட்கிறார். அப்படி என்று அவன் போய் அவளிடத்திலே கேட்கிறான். பாருங்க, அப்போ அந்த ஸ்திரீ என்ன பதில் சொல்றாங்கன்னு சொன்னா, பார்த்தா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன கேட்டு விடுறான்னா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றதுக்கு ரெடி. ஒருவேளை எலிசாவோடு கூட ராஜா, அந்த நாட்களில் ராஜாக்கள் தீர்க்கதரிசியோடு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க, அவங்க இணைஞ்சு தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதே அவங்க தான். அப்போ ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை ரொம்ப மதிப்பாங்க. அப்போ எலிசாவுக்கு ராஜாவோடு கூட நல்ல சம்பந்தம் இருக்கிறதுனால அந்த எலிசா கேட்கிறாரு, ஏதாவது ராஜாவிடத்துல உனக்காக பேச வேண்டிய ஏதாவது வழக்கு இருக்கிறதா? ஏதாவது சேனாதிபதி கிட்ட பேசுறது வேண்டிய காரியங்கள் உனக்கு இருக்குதா? ஏதாவது அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் உனக்கு தேவைப்பட்டால் என்னிடத்துல சொல், நான் அதை உனக்கு முடித்து கொடுக்கிறேன் என்பதுதான் எலிசாவுடைய வார்த்தை. அவர் சொல்றார், உனக்கு எதுனாலும் செய்கிறேன், ராஜாவிடத்துல போய் உனக்காக பேசனாலும் நான் ரெடி, உனக்கு அதை செய்து தர்றேன். ஏன்னு சொன்னா நீ எங்களுக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிற. பாருங்க, நாம் நன்மை செய்யும் பொழுது நமக்கும் நன்மை உண்டாகும். பெரிய காரியங்கள் இதெல்லாம். இதை அப்படி கேட்க அனுப்பி இருக்கிறாங்க. ஒருவேளை நம்மிடத்துல அப்படி யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஒரு லிஸ்டே வச்சிருப்போம். ஆமாம், எங்களுக்கு இது வேணும், அது வேணும், இப்படி பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணணும், இந்த மாதிரி காரியம் இருக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட இப்படி ஒரு ஊழியக்காரர் கேட்டாருன்னா நம்ம உடனே ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருவோம். ஆனால் இந்த சுனைமியாள் என்ன செய்கிறான்னு பாருங்க. அவள் வேற ஒன்றும் சொல்லலை, எனக்கு எது வேணும் ஒன்றுமே சொல்லலை. அவள் சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்படின்னா அர்த்தம் என்ன? நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்ல சமாதானமா இருக்கிறேன், எந்த குறைவும் இல்லை, நான் நல்ல சமாதானம், சந்தோஷம், நிம்மதியா நான் எங்க ஜனத்தாரோடு கூட ரொம்ப சந்தோஷமா சுகமா நான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த நல்ல வார்த்தைகளை அவனிடத்திலே சொல்லுகிறாள். எந்த குறைவுமே பேசல. ஒருவேளை நம்மிடத்துல கேட்டா, சுனேமியாளை போல நம்ம இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆமா, எனக்கு பிள்ளையே இல்லை, என்ன பண்றது, என்னுடைய கணவர் ரொம்ப வயதுள்ளவராக இருக்கிறார்,
நான் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறேன். இப்படி பல காரியத்தை அடுக்கி இருப்போம். ஆனால் அந்த சுனேமியாள் வாயை திறந்து சொன்னது என்ன தெரியுமா? நல்ல காரியத்தை பேசினா, கெட்ட காரியத்தை பேசவே இல்லை. குறைகளை திறக்கவே, நம்ம குறைகளை பேசுவதற்கு நம்முடைய வாயை திறக்கவே கூடாது. எப்பொழுதும் நல்ல காரியங்களை பேசணும். குட் திங்ஸ், எப்பொழுதும் நல்ல காரியம், குட் டாக், பாசிட்டிவ் டாக் எப்பொழுதும் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். குறைகளை சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்றால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்நாள் முழுவதும். ஏன்னா உலகமே குறைவு தான், எல்லாரிடத்துலையும் குறைவுகள் உண்டு. ஆனால் இந்த சுனேமியாள் இடத்திலிருந்து நம்ம படித்தது, நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், அவள் சொல்லுவது, நான் எல்லாம் என்னுடைய ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். அப்படின்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் நல்லா இருக்கிறேன், ஒன்று வேண்டாம்ட்டு அவள் சொல்லி அனுப்பிவிட்டாள். உடனே அந்த கேயாசி போய் எலிசாவிடத்தில் சொல்றான். அவங்க இப்படி சொல்றாங்க பதில் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அப்படின்னு சொல்லி எலிசா சொல்லும் பொழுது இந்த கேயாசி அவனே சொல்றான், ஆனா எனக்கு ஒன்று தெரியும் ஐயா. என்ன? அவளிடத்துல ஒரு குறை உண்டு, எனக்கு தெரியும். அப்ப எலிசா அது என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்றான். 14வது வசனத்தை வாசிக்கலாமா? அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். கேயாசி சொல்லுகிறான், அது சொல்ற, எனக்கு தெரியும் ஒரு காரியம், அவளுக்கு சில குறை இருக்குது. என்னன்னு சொன்னா பிள்ளை இல்லை. நாம் இத்தனை நாள் வந்து போய் இருந்தோம், அதனால நான் அறிஞ்சு கொண்டேன், எனக்கு தெரிஞ்சிருச்சு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய கணவரும் அதிக பெரிய வயதுள்ளவனாயிருக்கிறான். அதனால இது நடக்காது, இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குறையோடு இந்த மகள் இருக்கிறாள் என்பதை கேயாசி எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறான். உடனே எலிசா சொல்லுகிறார், அப்படியா, அப்பம் அவளை இங்க கூப்பிடுங்கள். கேயாசி, நீ போ, அவளை என்னுடைய ரூமுக்கு அழைத்து வா என்று சொல்லி அவனை அழைத்து வர சொல்லுகிறான். உடனே கேயாசி போய், உன்னை தேவனுடைய மனுஷன் கூப்பிடுகிறார் என்று சொன்ன உடனே அவள் அப்படியே போகிறாள். போய் அப்படி பயத்தோடு நடுக்கத்தோடு கூட 15வது வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். ஊழியக்காரர் அவ்வளவு கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீ. பயம். ஊழியக்காரர் கூப்பிட்டாரா, ரூமுக்குள்ள கூட போகல, அப்படியே வாசல் படியில நிற்கிறார். அப்படியே நின்று கொண்டு, என்ன ஐயா என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? எலிசா அவளை ஆசீர்வதிக்கிறார். 16வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். எலிசா அந்த ஸ்திரீயை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் சொன்னபடியே அந்த ஒரு உற்பத்தி கால திட்டத்துக்குள்ளே அவள் ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லி 17வது வசனத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த சூனேமியாள் குறைகளையே பேசாத ஒரு ஸ்திரீ. அவங்க கேட்டுவிட்டும் கூட அவள் குறையை சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய தேவையை ஆண்டவர் அறிந்தார். வீடு தேடி வந்து அவளுடைய குறைவுகள் நிறைவாக்கப்பட்டது. அவளுக்கு வந்த பிளெஸிங், அவளுடைய வீட்டை தேடி வந்து ஆண்டவர் பிளெஸிங் கொடுத்திருக்கிறார். இத்தனை வருடங்கள் ஆய்விட்டது. புருஷன் ரொம்ப வயது சென்றவன். எவ்வளவு அவங்க எத்தனை வருஷம் அவங்க அந்த குறையோடு இருந்தாங்க. அந்த குறையை ஆண்டவர் காண்கிறார். அவர் வந்து அந்த குறையை எலிசா மூலமாக அவர் தீர்த்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் ஏதாவது குறைகள் உண்டா? ஐயோ, இது நடக்காது, இது இம்பாசிபிள், அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டவர் உங்க வீட்டில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தடைகளை எடுத்து போடுவார். அவர் உங்க வீட்டில், நீங்க அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்க வீட்டில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்கள் குறைகளை அவர் தீர்த்து வைப்பார். உங்களுடைய குறைகளை மனிதரிடத்திலே சொல்லாதிருங்கள், உங்களுடைய குறைவுகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நமக்கு எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஏதாவது குறைவுகள் இருக்கும் நம்முடைய குடும்பங்கள்ல. ஆனா அதையே சொல்லி 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 பேசிக்கொண்டே இருப்பதில் என்ன லாபம்? பேசிக்கொண்டே இருப்பதனால ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆண்டவர் எப்படிங்க? அவர் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்தார் என்றால் அந்த குறைவுகள் மாறும், குறைவுகள் மாற்றப்படும். குறைகளை பேசாதீங்க, நெகட்டிவ் டாக் பேசாதீங்க. எப்பொழுதும் பாசிட்டிவ் அண்ட் குட் டாக் எல்லாரிடத்துலையும் சொல்லுங்க. நல்ல சுகமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், எந்த குறைவும் இல்லை, நீங்க சொல்லுங்க. அப்படி பேச 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 உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகி கொண்டே இருக்கும், அற்புதம் நடந்து கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. எத்தனை வருடங்களாக அடைக்கப்பட்டிருந்த அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நாட்களாக, எத்தனை வருடங்களாக அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் தடைகள் திறக்கப்படும், மாறப்படும், மாறும். ஆண்டவர் அப்படியே செய்கிறார், அப்படியே செய்கிறார். உன் தேவைகள், நீ தேவனுடைய மனிதனுக்கு அவருடைய தேவையை நீ சந்திக்கும் பொழுது ஆண்டவர் உன் தேவையை சந்திக்கிறார். ஷாலம் ஊழியத்திற்கு தேவைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது, சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்காக ஆண்டவர் உங்களை சந்திப்பார். உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எலிசா சொன்னபடியே அவளுடைய கரத்தில் குமாரனை பெற்று அணைத்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். 4வது காரியத்தை நான் பார்க்கலாமா? இது ஒரு பெரிய காரியம். இதுல என்னன்னு சொன்னா, சூனேமியாள் தைரியம் உள்ள ஒரு ஸ்திரீ. அவள் ரொம்ப தைரியமானவள். எப்படி தெரிகிறது என்றால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 18 24 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அதுல ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த பிள்ளை ரொம்ப வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை. எவ்வளவு சந்தோஷமா வச்சிருப்பாங்க பேரண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா அந்த பிள்ளைய அவங்க வளர்த்தாங்க. நல்ல அழகா நேர்த்தியா பெரிய பிள்ளையா வளர்ந்துருச்சு. ஒருவேளை 7-8 வயசு வரைக்கும் அவ்வளோ பெரிய பிள்ளையா வளர்ந்துருப்பான். ஏன்னு சொன்னால் அவன் அப்பா கூட வயலுக்கு போயிருந்தான். அப்போ அவன் ஒரு அளவுக்கு 8-10 வயசு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அவ்வளவு வருஷம் ரொம்ப நல்லா அவனை நல்ல சந்தோஷமா வச்சு அவங்க வளர்க்குறாங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். அவங்க அவ்வளவா வளர்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் என்ன ஆனது, அவங்க நல்ல பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு நிறைய வயல் இருக்கு. அப்போ வயலில் களத்தில் நிறைய வேலைகள் செய்யும் பொழுது நிறைய வேலைக்காரங்கள் உண்டு. அப்போ அந்த சூனேமியாளுடைய கணவர் அந்த களத்தில் போய் எல்லாவற்றையும் உட்கார்ந்திருந்து அப்படியே அவர் பார்த்து கொண்டு இருப்பார். வேலைகள்லாம் எப்படி நடக்குது சூப்பர்வைஸ் பண்ணுவார். போய் உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க தான் பெரிய ஓனர், அவங்க தான். அப்போ அப்படியாக அவர் செல்லும் பொழுது தன்னுடைய மகனை அன்னைக்கு அந்த மகனை அனுப்பி வைக்கிறான். நீங்கள் கூட்டிட்டு போங்க அவனை. அப்போ அவன் மகனும் தகப்பனும் போயிருக்கிறாங்க களத்துக்கு. அங்கே போய் இருந்த நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் அந்த மகனுக்கு தலை வலிக்குது. அவன் சொல்கிறான், அப்பா எனக்கு தலை நோவுகிறது, தலை நோவுகிறது என்று சொல்லுகிறான். சமாளிக்க முடியல தகப்பனுக்கு. அப்போ அவர் நினைக்கிறார், ஐயோ இவனுக்கு இப்படி தலைவலி வந்துருச்சா, அப்பா அவனை இப்போ இந்த களத்தில் வைக்க வேண்டாம், இவனை கொண்டு வீட்டில் கொண்டு போய் அவங்க அம்மாவிடத்தில் ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டு அவனை ஒரு கழுதையில் ஏற்றி அவனை கொண்டு போய் விடும்படியாக சொல்லுகிறான். உடனே அவங்கள கொண்டு வந்து தாயின் இடத்துல ஒப்படைச்சாங்க. இப்போ தாய் அந்த மகனை மடியில் வச்சிருக்கா. வச்சு அப்படியே என்னம்மா செய்து, தலை நோவுதா, ஏதாவது மருந்துகள் செஞ்சிருக்கலாம், ஜெபிச்சிருக்கலாம். என்ன அவள் தன்னுடைய மடியிலே மத்தியானம் வரைக்கும் வச்சிருந்தாள். திடீரென்று பார்த்தால் அந்த பிள்ளை மத்தியானத்துக்கு மேலே
அது மரித்து விட்டது. ஐயோ, ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தலைதான நோவுது, அதுக்குள்ள மரித்துட்டே, என்ன செய்ய? இவள் சுனேமியாள் ரொம்ப தைரியமுள்ள ஸ்திரீ என்று சொன்னேனே, ஏன் தெரியுமா? அவள் அந்த பிள்ளை மரித்த உடனே அவள் ஓன்னு சொல்லி கத்தலை, அவள் அழலை, அவள் மற்றவங்கிட்ட போய் சொல்லலை. முதல் வேலை அந்த பிள்ளை அப்படியே தூக்கி கொண்டு மேல் வீட்டறையில் எலிசாவுடைய ரூமுக்கு போய் கதவை திறந்து அந்த எலிசாவுடைய கட்டிலின் மேல் அந்த பிள்ளை மரித்த பிள்ளையை படுக்க வைத்து விட்டு அந்த ரூம் அப்படியே பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி விட்டாள். அவளுக்கு தெரியும், எலிசாவுடைய கற்று அதில் அபிஷேகம் உண்டு, அங்கதான் வைக்கணும், அவர் தான் அற்புதம் அவர் செய்து இந்த பிள்ளையை உயிர்ப்பிக்க அவரால் தான் முடியும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிருக்கிறா. உடனே அதை கட்டில் கொண்டு போய் வச்சுட்டு ரூமை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டான். பாருங்க, வந்து என்ன நினைச்சா தெரியுமா? உடனடியா அவளுடைய புருஷனுக்கு பிள்ளை இறந்துட்டுன்னு சொல்லி அவ செய்தி சொல்லவே இல்லை. பிள்ளை இறந்த காரியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா பிள்ளை இறந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரும் உடனே ரொம்ப அழுது புலம்பி எல்லாம் அடக்கம் பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துருவாங்களே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நிச்சயம் அந்த பிள்ளை உயிர் பெறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவள் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார், அவளுக்குள்ள உறுதியான நம்பிக்கை இருந்துச்சு. பாருங்க, அவள் அவ்வளவு தைரியமா என்ன செய்ய ஆரம்பிச்ச, அப்படி ஒரு பிள்ளைய உள்ள போட்டு கதவை பூட்டிட்டு கீழே இறங்கி வந்து அவர் வேலைக்காரனை அழைச்சி புருஷனிடத்துக்கு ஆள் அனுப்புறா. சொல்றா, எனக்கு சீக்கிரத்தில் நான் வந்து தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை நான் போய் பார்க்க வேண்டும், அதற்காக எல்லா காரியங்களையும் செய்து அனுப்பும்படியாக அவள் தன்னுடைய புருஷனிடத்துக்கு ஆள் அனுப்புகிறாள். எனக்கு ஒரு வேலைக்காரனையும் கொடுங்க, நான் சீக்கிரமாக தேவனுடைய மனுஷனை நான் பார்க்கணும் என்று சொல்லி அவள் புறப்பட்டு நான் போகிறேன் என்பதை அந்த வயதான அந்த கணவனுக்கு அவள் அறிவிப்பதை நாம் பார்க்கிறோம். உடனே அவர் சொல்றாரு, என்ன திடீரென்று சொல்லி அவள் புறப்படுகிறாள், இன்னைக்கு என்ன காரியம், விசேஷம், என்ன விசேஷம், இன்னைக்கு அந்த தேவ மனுஷன் அவள் பார்க்கணும்னு என்ன தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்துல வந்தது. அவர் சொன்னார். ஆனாலும் கூட அவள் சொன்னா, இல்லை நான் கண்டிப்பா போகணும், அவரை பார்க்கணும்னு சொல்லும்போது உடனே அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவர் அந்த ஒரு வேலைக்காரனை அனுப்பி விடுறார். உடனே அவள் வந்து எல்லாவற்றையும் கழுதையிலே சேனத்தெல்லாம் வச்சு கெட்டி அவளும் அந்த வேலைக்காரனும் புறப்படுறாங்க. மேல் வீட்டறையில் செத்த பிள்ளை கிடக்குதுன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஒருவேளை புருஷன் நினைச்சிருக்கலாம், இவள் மகளையும் சேர்த்து கூட்டிட்டு போறான்னு சொல்லி அவன் நினைச்சிருக்கலாம். அங்க ஒருவேளை அந்த வேலைக்காரன் நினைச்சிருக்கலாம், அவன் இங்க இல்ல, அவன் ஒருவேளை அப்பா கிட்ட இருக்கலான்னு நினைச்சிருக்கலாம். யாருக்கிட்டக்கும் ஒன்றும் சொல்லலை. அவள் உடனே அப்படியே 2 பேர் மட்டும், அந்த வேலைக்காரனும் இவளும் மட்டும் புறப்பட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க புறப்பட்டு அப்படியே போறாங்க. அவ என்ன சொல்றா தெரியுமா? அவ சொல்றா, எங்கேயும் நீ நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அவனை பார்த்து சொல்றா, எங்கேயும் நிற்க கூடாது, நேரா போயிடணும். எங்க போகணும்? கர்மேல் பர்வதத்துக்கு போகணும், எலிசாவை பார்க்கணும், அதுதான் என்னுடைய வேலை. இடையில எங்கேயும் நிற்க கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நேரடியாக கர்மேல் பர்வதத்துக்கு போகணும். சூனேமிலிருந்து கர்மேலுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர். அங்கிருந்து மேலே ஏறணும். அதுக்கு வந்து சுமார் 1700 அடி மேலே ஏறணும். எவ்வளவு பெரிய டிராவல். கழுதையில தான் போறாங்க. எவ்வளவு நேரம் எடுக்கும் தெரியுமா? ஆனால் தனிமையாக அந்த சூனேமியால் அவ்வளவு தைரியமாக அவள் செல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவள் இந்த போகிற வழியில் கூட தன்னுடைய துக்கத்தை காட்டவில்லை, அழவில்லை. அவள் தன் இருதயத்தை அடக்கிக் கொள்கிறாள், தன்னுடைய கவலையை அடக்கிக் கொள்கிறாள். இதற்கெல்லாம் காரியம் தேவன் அவளுக்கு கொடுத்த அந்த தைரியம்தான்.
பிரியமானவர்களை, இன்னைக்கு நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? வேதத்தில் ஒரு எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்குது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். டோன்ட் கிவ் அப். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டு விடாதீங்க. முதல்ல உங்களுக்கு தைரியம் தேவை. ஆனால் அந்த தைரியத்தை யார் தருவா தெரியுமா? ஆவியானவர் தருகிறார். பாருங்க, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சொல்லலாமா? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியானவர், அவர் பயமுள்ள ஆவி கிடையாது, அது பலமுள்ள ஆவி. பலமுள்ள ஆவி. அந்த பலமுள்ள ஆவியின் நிமித்தமாக, அந்த அன்பின் ஆவி, அந்த தெளிந்த புத்தியின் ஆவி, இன்னைக்கு நமக்குள்ள தெளிந்த புத்தியின் ஆவி இருக்குமானால் தைரியம் உண்டாகும், தைரியம் கிடைக்கும். அந்த பலமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இறங்கினால் அந்த தைரியம் நமக்கு உண்டாகும். சூனேமியாளுக்குள்ள அப்படிப்பட்ட தைரியம் இருந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மனிதனிடத்தில் அல்ல, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவள் அவ்வளவு தைரியமாக போகிற வழியில் கூட தன்னுடைய வேலைக்காரனிடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல, அவன்கிட்ட கூட சொல்லல. அப்படியே கொண்டு போ, சீக்கிரமா தேவனுடைய மனுஷனை நான் போய் பார்க்கணும் என்று சொன்னாள். அவள் தைரியம் உள்ள ஒரு ஸ்திரீயாக தனியாக புறப்பட்டு பிரயாணப்படுகிறாள். உயரத்தில் ஏறணுமே, பரவாயில்ல, போகலாம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தைரியம் உள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்கு நன்மை உண்டாகும், பாக்கியம் உண்டாகும். 5வது சூனேமியாளுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவள் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீ. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி, ஆமென், ஹல்லேலூயா, சுகம்தான் என்று சொல்கிறாள். அவளுடைய விசுவாசத்தை பாருங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குமா? பிள்ளை செத்து போய் கிடக்கிறது. ஆனால் இந்த சுனேமி கர்மேல் பர்வதத்துக்கு மேலாக ஏறி நடந்து போகும் பொழுது தூரத்தில் இருந்து எலிசாவளை பார்க்கிறான். உடனே கேயாசியை பார்த்து சொல்கிறான், சுனேமியாள் வருகிறாள் போல் தெரிகிறதே, நீ எதிர்கொண்டு போ, சீக்கிரமாக அவளிடத்தில் எதிர்கொண்டு போய் நீ பார், நீ கேள், என்ன அவள் வருவதன் முகாந்திரம் என்ன, எதற்காக வர்றாங்க, அதனால நேரே போய் கேள், நீ சுகந்தானா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாக இருக்கிறதா, கேள். எதிர்கொண்டு போய் அவளிடத்துல கேட்கிறதுக்கு கேயாசி போகிறான். அவள் சுனேமிலிருந்து புறப்பட்டு அவள் போறா கர்மேல் பர்வதம் வரைக்கும். அது இடையில ஒரு பள்ளத்தாக்கு உண்டு, இஸ்ரேல் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல இறங்கணும், அதற்கு பிறகுதான் மேலே ஏறணும். பயங்கரமான ஒரு கடினமான ஒரு பிரயாணம். ஆனால் விசுவாசம், தேவனுடைய மனுஷனை பார்த்தேன்னு சொன்னா நிச்சயமாக எனக்கு அற்புதம் உண்டாகும், என் பிள்ளை மறுபடி பிழைத்து விடுவான், தேவனுடைய மனுஷனையே நான் நிச்சயமாய் சந்திப்பேன், நான் பார்ப்பேன். இதுதான் அவளுடைய விசுவாசம். பாருங்க, அங்க போன உடனே அங்க எலிசாவும் எதிர்கொண்டு போய் அந்த கேயாசியை எதிர்கொண்டு போகும்படியாக அவனை அனுப்பி வைக்கிறான். அவன் போய் கேட்கிறான்,
என்ன சுனேமியாள், நீ சுகமா இருக்கிறியா? உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, உன் பிள்ளை சுகமா இருக்குதான்னு சொல்லி கேட்ட உடனே அவள் சொன்ன பதில் பாருங்க, ஆமா எல்லாம் சுகம்தான், சுகம்தான், நல்லா இருக்கிறேன். கேயாசி கிட்டையும் அவ சொல்லல. ஒருவேளை நம்ம நினைப்போம் கேயாசி தானே அவருடைய வேலைக்காரன், சொல்லிடலான்னு நினைப்போம். அவள் அங்கே கூட வாய் திறக்கல. நல்லா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம் எல்லாருமே. நல்ல ஒரு வேர்டு, விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தை அவள் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு அதான் நம்ம எப்பவுமே விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும் பிரியமானவர்களே. அவிசுவாசமான வார்த்தைகளை நாம பேசக்கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். ஆமா சுகம்தான் அப்படின்னு அவள் சொல்றா. அது அவளுடைய விசுவாசத்தை குறிக்குது. அடுத்தபடியாக அவளுடைய சுபாவத்தை நம்ம பார்க்கணும்னு சொன்னா, ஆறாவது ஒரு சுபாவம் என்னன்னு சொன்னா, அவள் தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தை உறுதியாக பிடித்து கொண்டாள். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அவன் காலை பிடித்து கொண்டாள். கேயாசியிடம் அவள் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் எலிசாவிடத்தில் வந்த உடனே அவள் அப்படியே தேவனுடைய மனுஷனிடத்துல வந்து கீழே விழுந்து அவனுடைய காலை பிடித்து கொண்டாள். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பாதத்திலே அற்புதம் உண்டு, தேவனுடைய பாதத்திலே சமாதானம் உண்டு. மரித்து போன காரியங்கள் உயிர் பெறும். அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்வோமாக. சுனேமியால் எலிசாவுடைய கால்களை, பாதத்தை அவள் பிடித்துக் கொண்டாள். உறுதியாய் பிடித்துக் கொண்டாள், உறுதியாய் பிடித்துக் கொண்டாள். இன்னைக்கு தேவனுடைய பாதத்தில் வந்தவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடந்திருக்கு, அதிசயம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுனேமியால் எலிசாவுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டாள், விடல, அப்படியே பிடித்து அப்படியே படுத்திருக்கிறார். கேயாசி வர்றான், வந்து அவளை எழுப்புறதற்கு ட்ரை பண்றான், பிடிச்சு அவளை எழுப்பி விட பார்க்கிறான். ஆனால் எலிசா சொல்றாரு, அவளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாத, அவளுக்கு அவளுடைய உள்ளம் ரொம்ப துக்கமா இருக்குது, ஆகையினால அவளை நீ ஒன்றும் செய்யாதேன்னு சொல்லி அந்த கேயாசி இடத்துல எலிசா சொல்றாரு. அவளுடைய உள்ளம் துக்கமா இருக்கு, அவளுடைய ஆத்மா துக்கமா இருக்கிறது நான் காண்கிறேன். அவர் கேட்கிறார், உனக்கு என்ன என்ன துக்கம்? அப்பதான் அவர் சொல்லி இருக்கிறார், என் பிள்ளை மரித்து விட்டது. உடனே அவர் சொல்லுகிறார், இப்ப இவர் போகணும், இவ்வளவு நேரம் டிராவல் பண்ணி போகணும். அதற்கு முன்பதாக கேயாசி அனுப்பி விடலான்னு நினைச்சு அவர் சொல்றார், கேயாசி கூப்பிடுறாரு, வா சீக்கிரமாக போய் இந்த தடியை, என்னுடைய தடியை நீ பிடித்து கொண்டு போ, அந்த பிள்ளைனுடைய முகத்தில் இந்த தடியை வை, அந்த பிள்ளை உயிர் பெறும் என்று சொல்லி கேயாசின் இடத்துல எலிசா தன்னுடைய தடியை கொடுத்து அனுப்புவதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அப்போ கேயாசி ரெடி ஆயிட்டான். தடியை எடுத்துட்டு நான் முன்னாடி போய் அந்த பிள்ளைனுடைய முகத்துல வைக்கிறேன்னு சொல்லி அவன் புறப்படுகிறான். ஆனால் அந்த ஸ்திரீயோ அவருடைய பாதத்தை உறுதியாக பிடித்து கொண்டாள். அவள் சொல்லுகிறாள், அந்த தாய் நான் உம்மை விடுகிறதில்லை. 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளையின் தாயோ என்ன செய்யறாங்க? நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நான் சொல்லுகிறேன். விட்டவே இல்லைங்க. அற்புதம் நடக்கும் வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிடணும். அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆண்டவர் நீங்க தான் வரணும், அவர் வர்ற வரைக்கும் விடக்கூடாது. எலிசா அவர் கேயாசி அனுப்பலான்னு நினைச்சார். ஆனா இந்த மகள் உறுதியா பிடிச்சதை பார்த்து அவரால் சும்மா இருக்க முடியல. சரி, இவன் நம்மளை விடமாட்டான், நான் தான் போகணும் போலன்னு சொல்லி அவர் எழும்பிட்டார். நம்ம ஆண்டவரை விட்டு அப்படியே பிடித்து ஜெபிக்கிற ஜெபம்
நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, அவரே எழும்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவார், வந்து நமக்கு அற்புதம் செய்வார். விடாப்பிடியா பிடிச்சு கொள்ளுங்க. அவருடைய பாதத்தை தவிர நமக்கு எந்த தஞ்சமும் இல்லை. அவருடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகும். எலிசா எழும்பி அப்படியே போறாங்க. 3 பேரும் போறாங்க டிராவல் பண்ணி. கேயாசி கொஞ்சம் முன்னாடி போறான். முதல்ல போயிடுறான். அவர் சொன்ன மாதிரி அவன் முன்னாடி போயிட்டான். போய் அங்க தடியை கொடுத்துருக்கு. ஆனா தடியை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு முகத்துல வச்சாங்க. ஆனா ஒண்ணுமே ஆகல. அவன் போய் செஞ்சும் ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கிறான். ஆனால் எலிசா போகிறார். அந்த வீட்டுக்குள்ள போய், அந்த ரூமுக்குள்ள போய் அவர் ரூமை அடைத்து விட்டு உள்ளே இருந்து ஜெபிக்கிறார். அந்த பிள்ளைக்கு செய்கிறார். எப்படியாயும் அந்த பிள்ளைக்கு ஜீவன் வந்துடணும்னு சொல்லி பிரயாசப்படுவதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். 7 தரங்கும் போது பரிபூரணத்தை குறிக்குது. அந்த மகன் பரிபூர்ண சுகத்தோடு கூட அவன் கண்களை திறந்து அவன் உயிருள்ளவனாக எழும்பி நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவள் உறுதியாய் பற்றி கொண்டது நிமித்தமாக தன்னுடைய பிள்ளையை அவள் உயிரோடு பார்க்கிறாள். அற்புதத்தை கண்ணால காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவரை பிடித்துக் கொண்டாள். எலிசாவை பிடித்துக் கொண்டாள். பிள்ளை உயிர் வந்து விட்டது. உடனே எலிசா என்ன சொல்லுகிறார் பாரு, அந்த பிள்ளைக்கு உயிர் வந்துட்டு, சுனேமியாளை அழைத்து உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லலாம். கேயாசியை கூப்பிட்டு சொல்றார், எடுத்துக்கொண்டு போ சொல், பிள்ளை அவளை கூப்பிடு. கேயாசியை அனுப்பி விடுகிறார். கேயாசி வந்து சொல்றார், எலிசா உன்னை கூப்பிடுறாரு, பிள்ளைக்கு உயிர் வந்திருக்குன்னு சொன்னான். பாருங்க, அந்த சுனேமி என்ன எப்படிப்பட்ட குணம். இன்னொரு குணம், இது 7வது ஒரு குணம். என்ன குணம் என்று பார்த்தால் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 37வது வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். ஹல்லேலூயா. பாருங்க, அவள் நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என் பிள்ளை உயிர் பெற்றுட்டா ஓடியே போய் பிள்ளைய பிடிச்சு இழுத்துருவோம், அதுதான் செய்வோம். ஆனால் இவள் என்ன பண்ணா பாருங்க, பிள்ளைக்கு உயிர் வந்துருச்சு, இவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள். முதல்ல போய் அந்த தேவனுடைய மனுஷனுடைய பாதத்திலே விழுகிறாள். அற்புதம் நடைபெறுவதற்கு முந்தியும் அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அற்புதம் நடைபெறுவர அவர் எழும்பி வர்ற வரைக்கும் பாதத்தை பிடித்து கொண்டாள். இப்ப அற்புதம் நடந்த பின்பு கூட அவருடைய பாதத்துல விழுந்து பணிந்து தரை மட்டும் பணிந்து நன்றி அறிதல் உள்ள ஒரு ஸ்திரீ. சுனேமியால் ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தால், ஒரு நன்றியுள்ள ஒரு ஸ்திரீ. தேவனுடைய மனுஷனுக்கு நன்றி கூறும் விதமாக கீழே விழுந்து பணிந்து தரை மட்டும் விழுந்து அவருக்கு நன்றி. என் பிள்ளைய உயிரோடு எழுப்பினீங்களே, நீங்க தான். அந்த நன்றி உள்ள ஒரு உணர்வு, நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் நமக்கு தேவை, நமக்கு தேவை. பாருங்க, அவள் அந்த ஆண்டவர் அவருடைய பாதத்துல விழுந்து அவரை பணிந்து அதற்கு பின்புதான் என்ன பண்ணியிருக்கிறா, தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டு வந்தாள். மற்றவங்களுக்கு காட்டுறா. எல்லாருக்கும் பிள்ளை உயிர் பெற்றது அதுதான் தெரியும், மரித்து போனது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு அழகான ஒரு சம்பவம் பாருங்க. இவள் நன்றி அறிதல் உள்ளவளாக இருந்தாள். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவோ காரியம் நடைபெறுவதற்கு முன்பதாக ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆனால் அந்த காரியம் முடிஞ்ச பிறகு பாருங்க, மறந்து போயிடுவோம். அப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமே, அந்த எண்ணம் யாருக்கும் வராது. இதுதான் உலகத்துல நடக்குது. ஆனால் சூனேமியல் இடத்திலிருந்து நமக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலர் இருக்கிறாங்க, ஓயாம போன் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. சிலருக்கு பிள்ளை இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ரொம்ப நம்மள சொல்லுவாங்க. ஆனா அற்புதம் நடந்த பிறகு
ஒரு ஃபோனுமே வராது. அப்புறம் நம்ம தான் தேடி கேட்கணும், என்ன பிறந்துருச்சா நம்ம தான் கேட்கணும். பிறந்தா கூட சொல்ல மாட்டாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது. ஆனால் சூனேமியாளிடத்திலிருந்து நமக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கொலோசையர் 3:15 பவுல் எழுதுகிறார், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். இன்னைக்கு நம்ம எவ்வளவு நன்மை நமக்கு ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சூனேமியாளிடத்திலிருந்து நமக்கு கிடைத்த நல்ல அறிவுரைகளை பாருங்க. தேவ ஊழியர்களை அவன் போஷிக்கிற ஒரு ஸ்திரீயாக இருந்தால், இரண்டாவதாக அவள் கனப்படுத்துகிற தேவனுடைய ஊழியரை கனப்படுத்துகிற ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். மூன்றாவது குறைகளை பேசாத ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். நான்காவது அவள் தைரியமுள்ள ஒரு ஸ்திரீயாகவும், ஐந்தாவது அவள் விசுவாசம் உள்ள ஒரு ஸ்திரீயாகவும், ஆறாவது அவள் தேவனுடைய மனுஷனை உறுதியாய் அவனுடைய பாதத்தை பிடித்து கொண்ட ஒரு ஸ்திரீயாகவும், ஏழாவது அவள் நன்றி அறிதலுள்ள ஒரு ஸ்திரீயாகவும் அவள் இருந்தாள் என்று சொல்லி அவளுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவளுக்கு இப்படிப்பட்ட குணம் இருந்ததுனால இவளுடைய வாழ்க்கையில் நடந்த ஆசீர்வாதங்கள், இவளுக்கு கிடைத்த நன்மைகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், முதலாவது அவளுக்கு இருந்த ஒரே குறை, பிள்ளை இல்லாத குறை. அந்த குறையை ஆண்டவர் எடுத்து போட்டார். அவளுக்கு அற்புதம் செய்தார். ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இதுதான் முதல் அற்புதம். அல்லேலூயா. இரண்டாவது என்ன அற்புதம்? மரித்து போன தன்னுடைய பிள்ளையை மறுபடியும் அவள் திரும்ப பெற்று கொண்டாள். அது இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம். மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது பிரியமானவர்களே. என்ன தெரியுமா? இந்த எலிசா தீர்க்கதரிசி. அவர் எப்பொழுதும் ஒரு தீர்க்க தரிசனம் வந்துவிட்டால் அதை போய் சொல்லுவார் ராஜாவிடத்துல. அப்போ அவளு திருப்பி ஒரு காரியத்தை சொல்றாரு எலிசா. இந்த சூனேம்ல பெரிய பஞ்சம் வரப்போகுது, அதனால இதை எப்படியாவது நான் சூனேமியாளுக்கு சொல்லிடணும்னு சொல்லி எலிசா சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? இங்க ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுது, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பஞ்சம் வரப்போகுது. இங்க சாப்பிடுவதற்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அதனால நீ என்ன பண்ணணும், இந்த இடத்தை விட்டு நீ வேற இடத்துல போய் குடியிருக்கப்போ. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகும். உங்ககிட்ட நிறையா எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால சாப்பிட இருக்க வேண்டிய எல்லா காரியமும் உங்ககிட்ட இருக்கும் அல்லவா? எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ சீக்கிரமாக அடுத்த தேசத்துல பெலிஸ்தியர்கள் இருக்கிற இடத்துல போய் நீ குடியிரு. எல்லா பஞ்சமும் நின்ற பிறகு நீ இங்க வா அப்படின்னு எலிசா அவளுக்கு சொல்லிட்டாரு. உடனே அவள் அப்படியே நம்பி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. அடுத்த பெலிஸ்தி தேசத்துல போய் அவங்க தங்கும்படியாக அங்க போயிட்டாங்க. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் இந்த காரியம் எழுதப்பட்டு இருக்குது. அப்ப சூனேமியாலும் அவள் குடும்பமும் பெலிஸ்தியர் வாழ்கிற இடத்துக்கு அவங்க அங்க போயிட்டாங்க. அங்க போய் தங்குறாங்க. நிச்சயமாகவே எலிசா சொன்னபடி பஞ்ச காலம் வந்துருச்சு. இங்க சூனேம்ல இருந்தவங்களுக்கெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பிடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ராஜா கிட்ட தான் போகணும். ராஜா அவங்களுக்கு அந்த குடும்பத்தின்படி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு அளந்து கொடுக்குறாங்க, கோதுமை கொடுப்பாங்க. அதுல கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்களோ பஞ்ச காலத்திலே ஆண்டவர் இவர்களை அருமையாக போஷித்தார். அடுத்த இடத்துல போய் அவங்க இருந்து வாழ்ந்து எந்த குறைவும் இல்லாம அவங்க திருப்தியாக சாப்பிட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். 7 வருஷம் கழிந்த பின்பு என்ன நடந்தது தெரியுமா? மறுபடியும் இங்க பஞ்ச காலம் நின்று விட்டது என்று அறிந்து மறுபடியும் சூனேமுக்குள்ள வந்தாங்க. சூனேமுக்குள்ள வந்து இருந்த உடனே அப்பதான் அந்த கேயாசி, அவர் எலிசாவுடைய வேலைக்காரன், அவர் ராஜாவுக்கும் அவர் நல்ல ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அவர் ராஜா கிட்ட அந்த கேயாசி எப்பவும் சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்?
இந்த எலிசா மூலமாக அந்த சூனேமியாளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. அப்புறம் அது இறந்தது, அது உயிர் பெற்றது. இந்த கதையெல்லாம் ராஜாவுக்கு கேயாசி சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஆசை, அவளை பார்க்கணும். அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குன்னா அந்த பிள்ளையை நான் பார்க்கணும்னு ராஜா கூட நினைச்சிருந்தார். அதே இதை பாருங்க. அப்போ இப்ப பஞ்ச காலத்துல அவங்க வெளியே போயிட்டாங்க, திருப்பி எப்போ வருவாங்க? இப்ப 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. அப்போ அது என்ன நடந்ததுன்னு சொன்னா, அந்த ராஜா கிட்ட கேயாசி சொல்றான், இந்த சூனேம் குடும்பம் வந்துட்டு நம்ம இடத்துக்கு பாருங்க, இந்த பிள்ளையதான் எலிசா உயிரோட எழுப்புனாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை காட்டுறாங்க ராஜா கிட்ட. அப்ப ராஜாவுடைய உள்ளத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஓ, இவன் தானா, இவனை எழுப்புனாங்களா, சரி சரி, ரொம்ப சந்தோஷம் சொல்லி ராஜா என்ன பண்ணாரு, 7 வருடம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒன்று போல சேர்த்து சூனேமியாளுடைய கையில கொடுக்கறாங்க. இது சாத்தியமா? நீ 7 வருஷம் இல்லாம போயிட்டியே, 7 வருஷம் உனக்கு வர வேண்டிய எல்லா பலனையும் நான் உனக்கு இப்பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்த்து நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த பிளெஸ்ஸிங் அவங்க கையில அவங்களுக்கு கொடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, பாருங்க அவளுக்கு எவ்வளவு பிளெஸ்ஸிங் கிடைச்சிருக்கு. பஞ்ச காலத்திலே அவள் அடுத்த இடத்துல போய் அவள் சுகமாக தங்கி இருக்கும்படியாக ஆண்டவர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். அது 3வது பிளெஸ்ஸிங். 4வது பிளெஸ்ஸிங் என்னன்னு சொன்னா, அவள் மறுபடி வந்த பொழுது இழந்ததை எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கெல்லாம் ராஜா கொடுத்திருப்பாரே, அதை 7 வருஷம் கொடுத்த பலனை மொத்தமாக சூனேமியாளுடைய கரத்துல கொடுக்கறாங்க. அப்போ she lacked nothing. அவளுடைய வாழ்க்கையில எதையுமே அவ இழக்கவே இல்லை. இழப்பு என்பதே அவளுடைய வாழ்க்கையில் இல்லை. எல்லாவற்றையும் சேர்த்து அவளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டாரே. அவள் ஊழியக்காரனை போஷித்தாள். பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவளை போஷித்தார். அவள் ஊழியக்காரர்களை போஷித்தது நிமித்தமாக ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைத்து மொத்தமான பிளெஸ்ஸிங் அவளுக்கு சேர்ந்தது. 7 வருஷ பலன் ஒரே நாள். இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் தருவார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? சூனேமியாளுடைய குணங்களைப் போல நம்முடைய குணங்கள், சுபாவங்கள் மாற வேண்டும். ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஏதாயிலும் ஆண்டவருக்காக செய்யணும். ஒரு ஸ்டெப் ஆண்டவருக்காக எடுத்து வைங்க. ஆண்டவர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Lord Jesus. Lo shatari kataraba. Shatarama katuri bikata laba duba dari bikataraba. Baudevaraba shatare bikadula badari bikataraba. பௌதவரப ஷபலபரிய தலபரபா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ஆவியானவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் இன்றைக்கு அவரே இறங்கி வந்து நம்மோடு கூட பேசினாரே. பைபிள் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அது இன்றைக்கும் நம்மோடு கூட பேசும். அது இன்றைக்கும் நமக்குள்ளே கிரியை செய்யும். அது அன்று நடந்தது மட்டுமல்ல, அது இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும். அது நிறைவேறும். தௌராபா ஷாதா ரியாத்துனியா கத்தலாரபா ஷகா பத்துனா மத்திலா பத்துரிபி ஷபடா பதுரபா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். குறைகள் எல்லாம் நீங்குகிறது. Oraba shaba duri bikatala barababa. Bo shaba duraba diraba katula katarababa. Labada baraba duba daraba shata rama katuli pitara kapalaraba. Bouraba shanta ramia tula kataribiraba. Bouri bikatala bidia karabia sakaturi bikatala karababa. Boudaraba shataria tunia katalaraba. ஆண்டுடைய பாதத்தை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். விடாதீங்க. நீர் எங்களுக்கு நன்மை செய்ய வரைக்கும் விட மாட்டோம் ஆண்டவரே. நன்மை செய்த பிறகும் கூட நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மறக்க மாட்டோம். உம்மை நாங்கள் விட போவதில்லை. ஷாலம் ஊழியத்தை தந்தீரே, நன்றியப்பா. ஒவ்வொருத்தரும்
செய்கிற உதவிகள், அதை பார்த்து அவங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக ராஜா. அவங்க எவ்வளவு உதவி செய்யறாங்கப்பா, அதனுடைய பலனை அவங்களுக்கு திரும்ப கொடுப்பீராக ராஜா. 7 மடங்கு ஆசீர்வாதத்தை ஒரே நேரத்தில் பெற்று கொண்டது போல அப்பா, இந்த ஊழியத்தை நேசித்து உமக்காக செய்கிற காரியங்கள் எத்தனை குடும்பங்கள் உண்டு. உமக்காக எவ்வளவு செய்திருக்கிறாங்கப்பா, ஊழியத்திற்காக எவ்வளவு செய்திருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாரும் இன்றைக்கு நீங்க ஆசீர்வதிப்பீராக. மொத்தமான பலனை ஒரே நாளிலே கட்டளை இடுவீராக. இழப்பு என்பது ஒன்றுமே அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் தேவனுடைய பிளெஸிங் வந்து இறங்குவதாக, தடைகள் மாறுவதாக, இழப்புகள் எல்லாம் திரும்ப கொடுக்கப்படுவதாக, தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதாக, தடைப்பட்டிருக்கிற கற்பங்கள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் திறக்கப்படுவதாக. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை தேவன் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுவீராக. இப்பொழுது அற்புதம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். குறைகளை பேசாதபடிக்கு எப்பொழுதும் நிறைவுகளை பேசத்தக்கதாக, விசுவாச வார்த்தைகளை பேசத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்வீராக. விசுவாச வார்த்தைகளை பேசி நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. Thank you, Lord Jesus. Touch everybody, Lord. Bless everybody, Lord Jesus. Bless everybody, Lord. உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பாதத்தை பிடித்து முத்தப்படுகிறோம். உம்முடைய பாதம் எங்களுக்கு தஞ்சம் அப்பா. உம்முடைய பாதம் ஒன்றை போதும் ஐயா. உம்முடைய பாதத்திலே அற்புதம், உம்முடைய பாதத்திலே சுகம், உம்முடைய பாதத்திலே blessing எல்லாமே உம்முடைய பாதத்தில் உண்டப்பா. எங்களை இந்த காலை வேளையிலே நீங்க வந்து ஆசீர்வதிச்சீங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. phone 9345675468.